இதை தான் சொன்னேன். இப்போ கால் சைடு இங்கே ஏறுற மாதிரி இருக்கா, ஆமாம், இண்டெக்ஸில் ஏறுற மாதிரி இருக்குது. ஆனால் ஆப்ஷனில் வந்து கால் சைடு பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்டில் தான் கேண்டில் ஏறுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ஏறணும் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் அந்த இதில் தானே நான் ஏறி நம்ம ஆர்டர் எடுக்கணும். ஆர்டர் எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தானே நான் ஆர்டர் எடுக்கணும். இல்லை அப்படின்னா இன்னொரு சான்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ இது வந்து நம்ம 1 hour செட்டிங்கில் வச்சுருக்குறோம். அதை 30 minutesக்கோ இல்லை 15 minutesக்கோ மாற்றும் போது என்ன ஆகுனா 1, 3, 5, 15 இதெல்லாம் க்ரீனாக இருக்கும்போது அந்த சூப்பர் 2 வரைக்கும் போவோம். அது போயிட்டு மறுபடியும் திரும்ப வருவான். ஸோ மறுபடியும் எது வரைக்கும் போயிட்டு வந்து ரிட்டர்ன் எடுப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெவலப் கொடுக்குற வரைக்கும் உள்ளே போகக்கூடாது. சூப்பர் 2 இவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்தா கூட இங்கே டெவலப் கொடுத்து வச்சுருக்காங்கல்ல, இதே மாதிரி டெவலப் கொடுக்காத வரைக்கும் உள்ளே போகக்கூடாது. அதேமாதிரி அதுக்கு டெவலப் கொடுக்கும்போது தான் 1 hour கூட மெரிஜ் ஆகும்போது இந்த கலர் மாறும். இது ஒரு இது பார்க்கலாம். இதில் எத்தனை பாயிண்ட் ஏற்றிருக்கிறான்? 130, 167. இது எத்தனை மணிக்கு? ஒரு 5 minutesோட கேண்டில். ஓகே, அது 5 நிமிஷத்தில் கேண்டில் க்ரீனாக இருக்கும்போது 1, 3, 5 ஒரே டைரக்ஷன் போகிறப்ப ஒரு சின்ன மூமெண்ட் கொடுக்குறான். இதில் மேலே போகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1 minute வந்து அப் டைரக்ஷன் வச்ச மாதிரி வச்சுருக்கிறான். 3 minutes அப்படி வைக்கல. பார்க்கலாம் என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். அந்த 1 minute அப் டைரக்ஷன் வச்சுருக்கான் இல்லையா, இந்த இடத்துல மேலே போகிறாங்க இல்லையா, இது ஜெயஸ்ரீ சொல்கிறது. நம்ம ரூல்ஸ் என்னென்னா இவன் மேலே ஏறணும், மேலே போகணும், இது டெவலப் கொடுக்கணும். அதுக்கு பிறகு ஆர்டர் போடும்போது எல்லா டைம்லையும் நமக்கு கேண்டில் கலர் ஒரே கலராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து அது அலவுடு. இப்போதைக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்க முடியாத அளவுக்கு சிச்சுவேஷனில் இருந்துகிட்ருக்கு. பார்க்கலாம். அதுமாதிரி இன்னொன்று இதில் நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு 1 minute அப் 2 சிக்னல் தரும், அடுத்து 3 minutes அப் 2 சிக்னல் தரும் சூப்பர் 2, அடுத்து 5 minutes தரும், அடுத்து 10 minutes தரும், அடுத்து 15 minutes தரும். இப்போ இதில் சம்டைம் ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேமில் ரெண்டுமே அப் ட்ரெண்டில் வச்சுருந்தா, அதாவது சூப்பர் 2 ரெண்டுமே அப் ட்ரெண்டில் இருந்தால் இந்த வருது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் ஒரு மூமெண்ட் கொடுக்குறது சாத்தியக்கூறு உண்டு. ஏன்னா சூப்பர் 2 வரல. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் அப்ளை கொடுத்துட்ருக்கு. இதுவும் கூட இந்த மூமெண்ட்டுக்கு ஒரு காரணம். ஆனால் நம்ம ஏமாறுவோம். அதனால் நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாறவே கூடாது. பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் வந்தால் தான் நல்ல மூமெண்ட் இருக்கும். இதை ஆசை உடச்சிட்டு மேலே போனால் தான் நல்ல மூமெண்ட் இருக்கும். அதுக்கடையில் இந்த 30 பாயிண்ட் நம்ம பிளான் பண்ணோம்னா எடுத்துருவோம். 30 பாயிண்ட் கிடைக்கும். 1, 3, 5 க்ரீனாக இருக்கும்போது அப்படிங்கிற கான்செப்டில் அது கொடுத்துரும். ஆனால் உள்ளே போகும்போது எதில் போய் ப்ராஃபிட் அந்த பாயிண்ட் விழுவுன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இப்போ அந்த இது வந்து கன்ஃபர்மேஷன் இல்லாதன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட்டுக்கெலாம் ஆசைப்பட வேண்டாம், வெயிட் பண்ணலாம். இல்லை ஆக்சுவலி இதுலேயுமே வந்து மார்க்கெட் மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் க்ரீனாக தானே இருக்கணும், கேண்டில் மட்டும்தானே ஏறுது. ஆமாம், பேக்ரவுண்ட் க்ரீனாக இருந்தால் தான் ஆர்டர் எடுக்கணும். இப்போ நம்ம வந்து அங்கே ஏறிட்டு இருக்கிறோம், ஆனால் பேக்ரவுண்டுக்கு மாறலை. இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 1 minute அனலிட்டிஸ் வச்சுருக்கிறான், தடுத்துட்டு பாருங்கள். 1 minute. ஸோ 3 minutes அப் ட்ரெண்டில் இருந்தால் கூட 1 minute டவுன் ட்ரெண்டில் வச்சுருக்கிறான். ஸோ அந்த 2க்கு இடையில இது தடுமாறுது. இப்போ 1 minute உடைச்சான்னா அடுத்து 5 minutes அங்கே இருக்குது, 5 minutes அப்பு. ஸோ அப்போ 1 minute மட்டும் தான் உடைக்க வேண்டியது பாக்கி. 10 அப்பு, 15 அப்பு. ஸோ 1 minute மட்டும் கூட நம்ம அதை வச்சு பார்க்கலாம். 1 minute தாண்டி போகுது, இல்லைன்னா இது இந்த இடத்துல மேலே வரணும், இங்கே இது மேலே வரணும், அது மேலே வரணும்.
இன்னொன்று சொல்ல போனால் சம்டைம் வந்து க்ளோஸராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பக்கம் சரி இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இடத்துல வரும்போது நம்ம ஆர்டர் போடலாம். இப்போ போட்டோம்னா கொஞ்சம் டேஞ்சர், ஏன்னா மறுபடியும் இதே மூமெண்ட் தான் நடந்துட்டு ஏறுறது இறங்குறது ஏறுறது இறங்குறதா இருந்துட்டு இருக்கும். புரியுதா ஓரளவுக்கு சொல்கிறேன்? புரியுதுண்ணா. இதையும் மேலே வரணும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனேன்னா, நீங்கள் ஃபுல்லாக கீழே தான் இருந்துகிட்ருக்கு, அப்படி இருக்கக்கூடாது, மேலே ஏறணும். புட்டு சைடு மேலே ஏறணும், அது மேலே ஏறணும். இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. ஸோ ஒரு இன்டெசிஷன். ஸோ எப்போ ஒரு நேரத்தில் 3 மினிட்ஸில் எல்லாம் உடச்சிட்டு மேலே போகுதோ அப்போ 1 ஹவர் கேண்டிகுலர் க்ரீன்லேருந்து எல்லாம் செக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். பாருங்கள், மறுபடியும் எல்லாம் சொதப்பு தான். இதில் எத்தனை பாயிண்ட்டு? 112ஆவது, 112லேருந்து 130. சரி, அந்த 20 பாயிண்ட்டுக்கு அப்படின்னு வரும்போது அன்சேஃப், நம்ம வேண்டாம், அந்த தப்பு பண்ண வேண்டாம். இந்த இப்போ நம்ம அப்போ திரும்பணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அப்போ கீழே வச்சுருந்தோம். திரும்பணும்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட இங்கே எல்லாமே வேறு லெவல், இந்த மாதிரி மாறிட்டான். இதே இந்த 1 மினிட் ஓகே, 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயஸ்ரீ சம்டைம் ட்ரை பண்ணியிருக்காப்புல. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கிராஸ் ஓவர் இடம், அப்புறம் இது அப்பில் இருக்குது, இது மேலே இருந்தால் இந்த இடம், இந்த இடத்துல ஆர்டர் புக் பண்ணுவாப்புல. அது ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கொடுக்கும், 130 150. பட் நம்மளுக்கு அப்படிலாம் வேண்டாம். ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான். கேண்டில் பார்த்து ஏமாறக்கூடாது. பேக் 3 மினிட்ஸாக டைம் ஃப்ரேமில் வைக்கணும். இது உடச்சிட்டு மேலே போகணுன்னா பேக்ரவுண்ட் கலர் மாறணும். அதுமாரி இதுவும் 3 மினிட்ஸில் இருக்கணும். பேக்ரவுண்ட் கலர் மாறிடுச்சுன்னா சப்போர்ட் எடுத்து மேலே போகிற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் வருவோம். எத்தனை பாயிண்ட் இறங்கும்? 20ன்னா 20 பாயிண்ட்டு இறங்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் தடுக்குது. 1 மினிட்டோட சூப்பர் ரெண்டு தடுக்கிற மாதிரி வச்சுருக்கானே. எஸ். ஸோ நம்ம ரூல்ஸ் வந்து ரொம்ப கரெக்டு தான். என்னென்னா இந்த 1 மினிட்டை உடச்சி இது மேலே போகணும், இதாவது மேலே போகணும், இதாவது மேலே போகணும். அது வரைக்கும் சைட்வேஸ். இதில் இன்னொன்று என்ன பண்ணலாம், லிமிட் ஆர்டர் ஒன்று போட்டு பார்க்கலாம். உதாரணத்துக்கு பாயிண்ட் செட் பண்ணலாம். பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு, பட் அது ஒரு பேட் ஹேபிட் தான். நெகட்டிவ்ஸ் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுமாதிரி இங்கேயும் எந்த கலரும் கொடுக்கல, மிடில் கூட. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் எதுவுமே கொடுக்கல பாருங்கண்ணா, ஃபுல்லாகவே இதாக தான் இருக்குது, பிளாக்காக தான் இருக்குது. இப்போ இதில் வந்து க்ரீன் கொடுத்தானா கால் சைடு போகுதுன்னு அர்த்தம். அதுவே இங்கேயும் க்ரீன் கொடுத்தானா கால் சைடு போகுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் எதுவும் முடிவு எடுக்க முடியாது. சரி, நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு ரெடியாக இருக்கா? நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். எல்லாம் மாற்றிருக்கு பாப்பா. அதை பேப்பர் ஃபஸ்ட்டு படிங்க. ஒரு நிமிஷம் சரி பண்ணிடுறேன். என்டர் பண்ணுமா பேக்ரவுண்ட் க்ரீன் இருந்தப்போ போட்டு ஒன்று லாஸ் ஆகி போச்சு. அதனால் அடுத்து பொறுமையாக காத்துட்ருக்குறோம். அதுக்கு இந்த 3 மினிட்ஸ் வச்சு இப்போ 1 மினிட்ல இருக்குது. 3 மினிட்டு இங்கே 3 மினிட்ஸ் ஹெய்னஸில் வச்சுருக்கிறேன். ஹெய்னஸில் இருக்கும்போது அது நல்லா ரிசல்ட் இருக்குது. இல்லை அப்படின்னா இது இந்த டைரெக்ஷனில் இருக்கக்கூடாது, இது இந்த டைரெக்ஷனில் இருக்கக்கூடாது, கேண்டில் இருந்தால் கூட. இப்போ ஒன்றே ஒன்று தான், அந்த 1 மினிட்டை மட்டும் உடைச்சிட்டான்னா தாராளமாக உள்ளே போகலாம். இப்போ மூமெண்ட் கொடுக்குற மாதிரி தெரியுது. அந்த 1 மினிட்டை உடைக்கிறப்ப அனைவரும் இவன் மேலே போயிடுவான், செல்லும் இவன் மேலே போயிடுவான். அதுமாரி இப்போ இது என்ன இருக்குது, கேண்டில் இருக்கா, 1 மினிட் எம்எஸ்சிடி கிராஸ் ஓவர் ஆகிடுச்சு. 3 மினிட்ஸ் எம்எஸ்சிடி வந்து டவுன் டைரெக்ஷனில் வச்சுருக்கான்.
பட் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் இருக்குது, பார்க்கலாம். இது கேண்டில், இந்த பக்கம் எல்லாம் கைனாச்சு. இந்த ஃபஸ்ட் டைம் ஒரு க்ரீன் கொடுக்குறான். அடுத்து இங்கேயும் இன்னொரு க்ரீன் வரணும். க்ரீன் வந்து பெட்டர், இந்த இடத்துல க்ரீன் வரணும். ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் அரசை திரும்புகிற மாதிரி வச்சுருக்கான், பாசிட்டிவ். இவன் மேலே வந்தால் தான் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகும். இல்லை குறைஞ்சபட்சம் 1 மினிட் உடைச்சாலும் அந்த உடைக்கிற இடத்துல பார்த்துட்டு போட்டுக்கலாம். இவ்வளோ நேரமும் இண்டெக்ஸில் வந்து அப் டைரக்ஷனில் வச்சுருந்தது, இப்போ தான் டவுனுக்கு திரும்புகிறான். அதை புட் ஆப்ஷனுக்கு ஃபேவரபிளாக திரும்புகிறான். 1 3 பட் 3ல் வந்து இன்னும் பர்மிஷன் கொடுக்கல. என்ன பண்ணியிருக்கான்னா சைட்வேஸாக வச்சுருக்கான். 5லேயும் சைட்வேஸாக தான் இருக்குது. ஒன்றுக்கு ஆப்போசிட். ஒன்று மேலே போயிருக்கிறான். அடுத்து 3 மேலே போகும்போது எல்லாமே மாறிடும், நல்லாயிருக்கும். இதில் இன்னொன்றுப்பா, இந்த கேண்டில் சப்போர்ட் எடுத்து க்ரீன் கொடுக்குறாங்களே, அப்போ எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார் வந்து க்ரீன் ஆகலை. ஆனால் இங்கே எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார் க்ரீன் ஆகி மறுபடியும் மேலே போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டான். மறுபடியும் சப்போர்ட் எடுக்கும்போது இது கொஞ்சம் பெட்டராக ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 1 மினிட்ல தட்டி தட்டி திருப்புறத இந்த கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்கான். அது உடைக்கிட்டு உடச்சிட்டானா. ஒரு கேண்டில் மட்டும் அதில் க்ரீனாக வரணும். 3 மாற்றுமா இதுயா? பழைய ப்ரைஸில் வந்து தான் மறுபடியும் நிற்குது. ஸ்டாட்டிஸ்டிக் அரசு திரும்பணும், பட் எம்எஸ்சி திரும்பலை. எம்எஸ்சி திரும்பாதது நமக்கு பெரிய ஒரு நெகட்டிவ். ஒன் மினிட்ல கிறிஸ்டோகிராம் பார் ஃபுல்லி சப்போர்ட்டு, 3 மினிட்ஸில் சப்போர்ட் இல்லை, 5 மினிட்ஸில் சப்போர்ட் இல்லை இண்டெக்ஸில். அந்த பழைய ப்ரைஸ்லாம் தாண்டினா தான் மேலே 140 ஆகுது. 144 இருக்குது. இப்போ இதில் டவுன் கொடுத்துட்டா கூட ஓகே தான். 1 மினிட்ல டவுன் கொடுத்துட்டா கூட ஓகே தான். நம்மளுக்கு இங்கேயும் க்ரீன் கொடுத்துருக்காப்பா. ஒரு குட்டி ப்ராஃபிட்டுக்கு ஒரு வழிவகை இருக்குது. பட் இதில் இந்த மறுபடியும் தட்டி திரும்புகிறான் 1 மினிட்ல. சரி, திரும்பி காலில் நான் டவுன் கொடுக்கல, ரெண்டுமே சைடிஸ் வச்சுருக்குறான். அதனுடைய விளைவு மறுபடியும் அங்கே தட்டியாரு. அப்போ இதை நம்ம கற்றுக்க வேண்டியது எந்த இடத்துல என்ன கற்றுக்க வேண்டியிருக்குன்னா, இவன் க்ரீன் கொடுத்து இங்கே கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு 5 பாயிண்டோ 10 பாயிண்டோ கொடுக்குது. எவ்வளவு? 120. 120. இது வந்து 143. ஓகே, 20 பாயிண்ட். ஒரு 10 பாயிண்ட் பிளான் பண்ணோன்னா ஓகே தான். மூவ் ஆகுது மார்க்கெட். கால் என்ன வச்சுருக்கீங்க? 25,900. 25,900 புட்டு 26,000. அடுத்த மணி வந்து இப்போ எவ்வளோ இருக்குது? 870 இருக்கா? அப்போ கால் வந்து 800 அந்த ரேஞ்சுக்கு வைக்கணும். ஏன் 900 வச்சுருக்கு? அதோட கீழே இறங்கிருச்சா? கால் 800 வைக்கட்டுமா? அங்கேயும் மாற்றணும்ல. எங்கே? அங்கே தான் கால் வச்சுருக்கீங்க, அதாவது வச்சுருக்கீங்க. கரெக்டாக இருக்குது. இது கரெக்டாக போகும்.
3 மினிட்ஸில் எம்எஸ்சி கிறிஸ்டோபர் கீழே இறங்காமல் இருக்குது. 1 மினிட்ல மட்டும் இறங்கியிருக்கு. அதுமாரி இப்போ இங்கே க்ரீன் போட்டுட்ருக்கான், இங்கே ரெட்டு போட்டுட்ருக்கான், பெரிய அளவில் இறங்கலை. பட் எம்ஐசி கிராஸ் ஓவர் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு சேஃபு. இது க்ரீனாக இருக்கிறது வந்து நல்லது. பட் இங்கேயும் இப்போ இந்த இடம் ஓகே. பட் ஒரு கேண்டில் இறக்குறாங்களா, உடச்சிட்டு இறக்கணும், போட்டுக்கிட்டே இருக்கணுமா, பழைய ப்ரைஸ் தாண்டணுமா? இந்த அப் ட்ரெண்ட் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சரி, டவுன் ட்ரெண்ட் கொடுக்குற வரைக்கும் 3 மினிட்ஸ் கட் ஆகிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணா. எங்கள் இதில் தானே. கரெக்டு. ஏன்னா எல்லாத்துலேயுமே கேண்டில் கலரு பாசிட்டிவாக ரெட்டு தான் வச்சுருக்காங்க. அது பாசிட்டிவாக இருக்குது. எல்லாம் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் இந்த ரேஞ்சிலேயே வச்சுருக்குது. உடைக்கிறானா? திரும்பலண்ணா, ஒரு மாதிரி சைட்வேஸ் மாதிரி போகும். ஆமாம். அதில் 1 மினிட் உடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே 1 மினிட் உடைக்கலை. இந்த 1 மினிட் அப்புறம் 2 சிக்னல் கொடுத்துட்டான். அப்போ இப்போ எல்லாமே அதில் அப்பு தான். 1 3 5 எல்லாமே அப்பு. டபுள் அப் ஆகும். அதான் சொல்லலாம். இது மட்டும் இங்கே டவுன் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். டவுன் கொடுத்துட்டேன்னா ஓகே. இது இந்த டைரெக்ஷனில் இருந்தால் பெஸ்ட்டு. அதில் தான் அவன் மூமெண்ட்டே கொடுக்குறான். எம்ஐசிடி நான் அப்படி மேலே வர ட்ரை பண்ணுது. பார்க்கலாம் என்னென்ன நடக்கும். நம்ம இப்போ குட்டுக்குன்னு பார்த்துட்டு இருக்கோமா, கால் பக்கம். ஆமாம், அப்படி கூட போயிடலாம். சரி, ஓகே. இப்போ எவ்வளோ நேரம் ஆகும்? எப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதில் சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டீங்களா ஆண்டி? நீங்கள் சாப்பிட்டேன்டா. இல்லை, இனிமே தான் ஆண்டி இதை கூட கொஞ்சம். ஆனாலுமே கால் சைடு போனாலுமேனா நீ ஆர்டர் போடுற மாதிரி வந்துருச்சலாம். நானா ஒர்க் பண்ணுறியோ? இல்லை, நான் ஒர்க் பண்ணி இதை தான் வச்சுருக்கேன். சொல்லுமா. கால் சைடு போனால் கூடண்ணா பேக்ரவுண்டு பாருங்கண்ணா, பிளாக்காகவே தான் இருக்குது. க்ரீனாக மாறல பாருங்க. மாறட்டும். அதான் இதையும் பார்த்துக்கலாம், அதையும் பார்த்துக்கலாம். அதில் 8 சார்ட் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட் வச்சிடணும். பயப்படுத்தால நீ ஆர்டர் போடு. பார்த்துட்டா? ஆமாம், நான் சாப்பிடுங்க. தண்ணி இருக்குல்ல? இருக்குப்பா. அந்த ப்ளூ கலர் பாட்டில் இருக்கா பாருங்க. அது மட்டும் பிடிச்சிட்டு பாருங்க. அந்த இருக்கே இல்லையா? இது தயவு செய்து கொஞ்சம் யோசித்து அதுக்கு பிறகு பேசுங்க. ஏன்னா இது வந்து நினைச்சதெல்லாம் பேசணும்னா எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணும்.
ரூல்ஸு பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பேசுங்க. ஆர்டர் தான் பரவாயில்ல, ஆனால் எடுக்கும்போது பர்ஃபெக்டாக ரூல்ஸ் பண்ணிட்டு தான் ஆகும். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், ரூல்ஸ் படி போய் லாஸ் ஆனால் பரவாயில்ல. மணி நான் 10 வரேன், ட்ரை பண்ணுறேன். இது இந்த செடி ஓரளவு பரவாயில்ல வச்சிடும் வச்சிருக்கிறது, இந்த மாதிரி காட்டி கொடுக்குறது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு நான் பார்க்குறதுக்கு. நான் இன்னும் நேத்தோடதே அனலைஸ் பண்ணலப்பா, அதனால எனக்கு எதுவுமே சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு சொல்கிறதுடா. இப்போ இங்கே மார்க்கெட் ஏறுதா, இங்கே வந்து மார்க்கெட் ஏறும்போது அங்கேயும் மார்க்கெட் ஏறி இருக்குது. இங்கே 3 கேண்டில் ஏறினது, அங்கே 3 கேண்டில் ஏறி இருக்குது இல்லையா? அது வந்து எப்போ வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும்னா, அந்த பிளாக் இல்லாமல் அந்த இடத்துல க்ரீன் இருந்துச்சு அப்படின்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டு. இப்போ இங்கே கால் ஆப்ஷன் இங்கே ஏறுதுன்னா அங்கேயும் ஏறுது, மார்க்கெட் ஏறுற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்னா சைட்வேஸாக இருக்குது. பின்னாடி இதே மாதிரி க்ரீன் பேக்ரவுண்ட் வந்துச்சுன்னா, க்ரீன் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் இது இந்த மாதிரி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ரியலாகவே மேலே ஏறுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ இது பிளாக்காகவே வச்சுருக்கிறனால இது வந்து சைட்வேஸாகவே இருக்குது, டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்குது. பேக்ரவுண்ட் க்ரீனாக மாறுதுக்கு பேக்ரவுண்டு க்ரீனாக மாறும். கேண்டில் வச்சிருக்கப்ப இதுதான் இது கேண்டில், அது வந்து இதில் அது எல்லாமே ஈவினிங். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் மார்க்கெட் இங்கே ஏறும்போது அங்கேயும் க்ரீனில் ஏறிச்சுன்னா மார்க்கெட் ரியலாக ஏறுதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே க்ரீன் போட்டிருக்கிறான், அங்கே வந்து சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி வச்சுருக்கான், பிளாக்ல க்ரீன் வருது. ஏறுது அப்படின்னா க்ரீனில் வந்து கேண்டில் ஏறணும், அப்படின்னா தான் மார்க்கெட் ரியலாக ஏறுதுன்னு அர்த்தம். இன்னொன்று சம்டைம்ஸ் மார்க்கெட் உண்மையிலே ஏறுற மாதிரி கொண்டு போனானா, இப்போ இந்த பிளாக் ஃபுல்லாகவே க்ரீனாக வந்துட்டு மேலே இது இது ஏற ஏற அங்கே க்ரீன் ஃபார்ம் ஆயிடும். க்ரீன் ஃபார்ம் ஆகி கேண்டில் ஏறும்போது மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி. இங்கே கலர் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் டிசிஷன் எடுக்க முடியாது.
3 மினிட்ஸில் இருக்குதாடா எல்லாம் 1 மினிட்ல இருக்கா? எல்லாமே 3ல தான் 3ல வச்சிருக்காங்க தான் ஆண்டி. இருக்குது. அந்த மேல அந்த நிஃப்டி எழுதுதுல ஆண்டி, ஆமாம் அது ஆமாம் பக்கத்துல டாட் வச்சு ஆமாம் 3 ஆமாம் 3 இருந்துச்சுன்னா இருக்கலாம். 3. ஓகே ஓகே.
ஆண்டி. இப்போ எடுத்திருக்கேன் ஆண்டி. ஸ்க்ரீன் வந்திருக்கு. இந்த இண்டிகேட்டர்லேயே 1 மினிட்லேயே ஆசம் எல்லாம் மேலே வந்து. ஆமாம் நான் அதான் செக் பண்ணேன். 144.85. அப்போ 145 என்ன கான்ட்ராக்ட் போட்டிருக்கடா? 26,000 போட்டுதான் ஆண்டி. 26,000. 145க்கு மேலே இருந்தால் நமக்கு ப்ராஃபிட்டு. 147. சப்போர்ட் பண்ணுது. நான் புட் சைடு தான் போகணும். 5 பாயிண்ட். ஓகேப்பா. அந்த நம்பர் என்ன 164 ஆண்டி. இந்த க்ரீன் கலர் லைன் ஒரு லைன் வரைஞ்சிருக்குது ஹையஸ்ட்டு. ஆமாடா 164 தான். 163 வந்துடும். இல்லை ஒரே ஒரு நிமிஷம். 10 பாயிண்ட் கேட்ச் பண்ணிட்டேன்னா இருடா ஒரே ஒரு நிமிஷம் இது 5 மினிட்ஸ் பார்த்து. சூப்பர். 164 165 5 கொஞ்சம் வெயிட் பண்ணுறா. 169 ஓகேவா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன ப்ராஃபிட் புக் பண்ணிடுறியாடா? பண்ணிடுவேன் வட்டி ப்ராஃபிட்டில் இருக்கப்போ நமக்கு என்ன ஆல்ரெடி லாஸில் இருந்தால் வந்து. ஆமாம் புக் பண்ணிட்டு வந்துடுடா, அப்புறம் பார்த்துக்கலாம். அது 167 எக்ஸிட் ஆகிட்டோம். சும்மா இப்போ 214 ப்ராஃபிட் இருக்கும். 144 போயிருக்கோம் ஆண்டி. ஓகேப்பா. 168 வந்திருக்கும். ஓகேப்பா. அப்போ எவ்வளோ ஒரு 24 பாயிண்ட் எடுத்திருக்கோம் ஆண்டி. ஓகேப்பா சூப்பர். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் மேலே போகுங்கிற மாதிரி தான் வச்சுருக்குறான். நம்ம லாஸ்ட்டில் இல்லாமல் இருந்திருந்தால் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுத்து வெயிட் பண்ணணும்.
மார்க்கெட் வந்து ஏறல. 5 மினிட்ஸ் தான் மாறுது. ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 174, 175. 5 சரி, ஓவராலாக மேலே போகுங்கிற கண்டிஷனில் தான் வச்சுருக்குறான். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் மேலே போகுங்கிற கண்டிஷனில் தான்டா இருக்குது. போடலான்ட்டு ஒரு நிமிஷம். 180 இருக்கும். இதான் சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்தால் கூட எடுக்கலாம். அது நடுவில் நிற்கிது. நடுவில் நிற்கிதுங்களையாடா? ஃபேவரட்டாக இருக்கும் வண்டி. இல்லை, க்ரீனாக தான்டா இருக்குது. க்ரீன் போட தான் ட்ரை பண்ணுது. 15 கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. அதுவும் க்ரீனாக தான் வச்சுருக்காங்க. ரெடியாக இருந்து கூட ஒரு 5 பாயிண்ட் மட்டும் கேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ. 180. 181 எக்ஸிக்யூட் ஆகுது. உள்ளே இருக்கியாடா வெளியே? அவ்வளோ தான் இருக்கேன். இப்போ தான் போட்டாங்க. க்ரீன் அங்கே காமிச்சிது 3 மினிட்ஸில். அதில் எடுத்தேன். வாசம் மாதிரி இருக்குது. ஷோராக இருந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கும். வாசம் 1 மினிட்ல ரெட்டு வந்துருச்சு. அது வந்து போகுது.
5 மினிட்ஸில் பாசிட்டிவாக தான் இருக்குது. இதில் 181ஆடா? 180 193 போட்டிருக்காங்க. இது தாண்ட மாட்டேங்கி. கிராஸ் ஆச்சுன்னா அதான் 187 ஓகே அதுதான். அடுத்து 84 85 ஆனால் கொஞ்சம் டேஞ்சரஸ் இருந்தால் 5 to 7 பாயிண்ட் மட்டும் டார்கெட் ஆகி என்னோட 1 minute 50 minutes ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அது க்ரீன் ஃபார்ம் ஆகுது 15 மினிட்ஸில். கொஞ்சம் டேஞ்சர் ஜோன் மாதிரி தான் தெரியுது. க்ரீன் ஃபார்ம் ஆகுது. அது ஃபார்ம் ஆகிறதுக்கே 2 நிமிஷம் எடுத்துக்கணும். 82 வந்துட்டு 81 80 ஃப்ளக்சுவேட் அது ரொம்ப அதான் சடன் ஏறல கொஞ்சம் டர்மாக இருக்குது. பாசம் ரெட் இருக்கு. சரி ஓகே ஒரு 3 பாயிண்ட் ஏதாவது வந்ததுன்னா வெளியே வந்துடுறேன். அவ்வளோதான்ப்பா. 3 பாயிண்ட் மட்டும் டார்கெட் வச்சுக்கோ.
பின்னாடி சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இப்போ கிரீன் போக தான் ட்ரை பண்ணி 50 மினிட்ஸு. ஆனால் நீ ஒரு 5 பாயிண்ட் வச்சுக்கோ. 81ல் போட்டியாப்பா? 85 82ல் வந்திருக்காண்டி. 86 அப்படி வந்துச்சுன்னா ஓகே. 92. ஆமாம் இப்போ தான் 15 மினிட்ஸ் ஜம்ப் ஆகுதுப்பா. அதனால அதோட மூமெண்ட் அப்படி தான். 96 மறுபடியும் பழசு வந்துருச்சு. ஏறு அது ஏறும். 190 தாண்டும். அடுத்து 198ல் எப்படி பட்டிருக்கு? திரும்புது. அதனால கொஞ்சம் ஆட்டம் காட்டுது. இப்போ 190 மட்டும் டார்கெட் வைப்பா. ஏன்னா கொஞ்சம் 1 மினிட்டு திரும்புது. திரும்புது 1 மினிட். இல்லை ஏன்னா காஸ்ட் டு காஸ்ட்டில் வெளியே வந்திருப்பா. 3 மினிட்ஸும் திரும்புது. அடுத்து ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் கிடைக்கிது. பார்க்கலாம். அது ஒரு கிரீன் ஃபார்ம் ஆகுது 1 மினிட்ல.
பேங்க் டார்கெட் வச்சுக்கோடா. ஆண்டி 181ல் போட்டிருக்கியா? ஏன்னா கொஞ்சம் கிளியராக இல்லாத மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அதான் சூப்பர் ட்ரெண்டில் டச் ஆகி ஏறுது. அதான் 1 மினிட்ல டச் ஆகுது. ஏறுற மாதிரியும் போதும். அது ஆசமெல்லாம் மேலே பயங்கர சப்போர்ட்டடாக இருந்தாங்க, லைட்டாக கரெக்ஷன் மாதிரி பண்ணுது. இந்த அப்படியே போட்டோம்னா ஏறுற மாதிரியே கொண்டு போய் இவ்வளோ டென்ஷன் படுத்துறான். மேலே தானே இருக்குது, ரொம்ப வேண்டாம், 2 கேண்டில் மட்டும் ஏறினா போதும். 5 மினிட்ஸ் மேலே தான் வச்சுருக்கிறான். ஏறுப்பா. லாஸ்ட் 92 வரைக்கும் போச்சு. 86 94 வெயிட் பண்ணுறேன். 98ல் அடுத்த பிவட் இருக்கு. பிவட் இருக்காடா. 92 95 ஓகே ஆண்டி 190ல க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டியாப்பா? அது நான் ஸ்டாப் லாஸ் கீழேருந்து மேலே ஏற்றிட்டு வந்தேன். ஓகே சரி மேலே போச்சுன்னா இருக்கட்டும். 190ல ஃபிக்ஸ் ஆச்சு. அது கரெக்டாக 190ல ஹிட் ஆயிடுச்சு. ஓகேப்பா. இதில் ஒரு 10 பாயிண்ட் நினைக்கிறேன் கரெக்டாக. ஓகேப்பா. 181ல் போட்டோமா? ஆமாம் ஆண்டி. ஓகேப்பா. அனுப்பி
மார்க்கெட் ஏறுது. இப்படி போட்டு தான் லாஸ்ட் டைம் ரொம்ப நேரம் உள்ள இல்லை அதுதான் இப்போ சிக்னல் வேணால் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் போவோம். என்னப்பா இதில் சிக்னல் அந்த ஆசம் மேலே வந்து எம்ஏசிடி மேலே வந்ததுக்கப்புறம் வேணால் போவேன். 1 மினிட்ல எம்ஏசிடி மேலே வந்ததுக்கப்புறம் வேணால் அடுத்த ட்ரேட். $198 பிவட் இருக்குன்னு சொன்னேடா. இந்த எம்ஏசிடி மட்டும் மேலே வரும் 1 மினிட்ல, அதுக்கப்புறம் ஆனால் முன்னாடி நம்ம எடுத்ததால இதுவும் எடுக்க முடிஞ்சுச்சு. எடுத்துருக்க மாட்டோம். இல்லை ஆக்சுவலி மேலே தான் இது இருந்திருக்கு. என்னன்னா அந்த 5 மினிட்ஸ்லாம் கொஞ்சம் தடுமாறவும் $800 ப்ராஃபிட்டில் இருக்கும். 800 ப்ராஃபிட்டில் இருக்கும். எத்தனை பாயிண்ட்டு? 11 பாயிண்ட்டு. 11 பாயிண்ட்டு. ஒரு மினிட்டு கொஞ்சம் தடுமாறுது. ஸ்டோகாஸ்டிக்ஸ் மறுபடியும் கீழே இறங்குற மாதிரி வச்சுட்டு இருக்கான். மேபி சூப்பர் ட்ரெண்ட் கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கிறப்ப வேணா அடுத்த ஆர்டர் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இப்போ கூட அவ்வளோ தூரம் வந்து சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் தான் வந்திருக்கு. 1 மினிட். ஆமாம் அதுக்கப்புறம் தான் ஏறி இருக்கு. சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் தான் வந்துட்டு தான் அது வரட்டும். எல்லாம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். மேபி அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலே இப்போ கூட உள்ள இருந்திருப்போம் நம்ம ப்ராஃபிட்ல இருந்தப்ப. அது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதால ஹெகினாஷி லைட்டாக ஒரு தடவை ரெட்டு வந்துட்டு போயிருக்கு. ஹெகினாஷி ஒரு தடவை ரெட்டு வந்துட்டு போயிருக்கு 10:30க்கு. நம்ம உள்ளே இருந்தோம்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாம். ஏன்னா இங்கே ஒன்று ஸ்ட்ராங்காக க்ரீன் போட்டிருக்கான். கரெக்டு. அதுதான் அங்கே ரெட்டு விழுந்துருக்கு. அது என்னன்னா பின்னாடி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக உள்ளே இருக்கலாம். 5 மினிட்ஸு 10, 15 எல்லா கேண்டில் கலரும் க்ரீனாக வச்சுருந்தான். சரி அதனால கொஞ்சம் லைட்டாக கரெக்ஷன் எடுத்துகிட்டு 1 மினிட் தூக்குவான்னு நினச்சேன். இதெல்லாம் வரேன்னாங்க. இன்னும் காணோம். நான் கூட நம்ம உட்கார்ந்ததால தெரியல டைம் போட. மார்க்கெட் அப்படிதான் உட்கார்ந்தோம்னா நேரம் போறதே தெரியாது. மதியம் போய் தான் சமைப்பீங்களான்ட்டு இல்ல காலையில சமைச்சிட்டேன். நம்ம காலையில நீ வெஜிடபிள் ரைஸ் லஞ்ச் எடுத்துட்டு போயிடுவாங்க 2 பேருமே. ஓகே ஓகே. பாப்பாவும் எடுத்துட்டு போயிடுவா, தம்பி எடுத்துட்டு போயிடுவான். அதனால மோஸ்ட்லி காலையிலேயே செஞ்சிடுறது. எப்படியும் அவங்களுக்கு செய்யும்போது டிஃபனு லஞ்ச் 2 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒர்க் மட்டும்தான். அந்த மாதிரி மட்டும்தான். 10 மினிட்ஸ். 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 10 மினி
கரெக்ஷன் கொடுத்து கொடுத்து இது இறங்குவாங்க. ஆமாம் ஆமாம், கரெக்ஷன் கொடுத்து கொடுத்து தான். 186 வந்துச்சு, 198 போயிட்டு 198ல போட்டிருக்கியா? இல்லாட்டி நம்ம போடல, இது போச்சு. அது போச்சு. போச்சு அந்த கேண்டில் கரெக்டாக பேமெண்ட் அங்கே தான் இருந்ததுன்னு சொன்னேன். இல்லாட்டி அது ஆமாம் போயிட்டு ஆமாம், அடுத்த ரிட்டன் கேண்டில் அதான் 198 வரைக்கும் ஹைட் போயிருக்கு. அதை பிரேக் பண்ணாதான் நான் அடுத்து மார்க்கெட் மேலே போகும். இதுலேயும் அப்பா வச்சிருக்கிறதுல 1 மினிட்ல அந்த மூவிங் ஆவரேஜ்குள்ளே கரெக்டாக நிற்கிது. அதில் தான் வந்து திரும்புது. அதில் 1 மினிட்ல வச்சிருக்காங்க. ஷியூட்டாக இருக்கு. இங்கே வந்து கால் இண்டெக்ஸ் வந்து கால் சைடு ஏற மாதிரி வச்சுக்கலாம். அதனால அங்கே கேண்டில் ஏறுது, குட்டி இறங்குது. ஃபர்ஸ்ட் 2 ட்ரேடும் நல்ல ட்ரேட் தான். ஃபர்ஸ்ட் எடுத்த ட்ரேட் நல்ல ட்ரேட். செகண்ட் ட்ரேடு என்ட்ரி கொடுத்துட்டோம், ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லை அது கொஞ்சம் அங்கே 1 மினிட் வந்து எம்ஏசிடி அதுதான் அப்பா நிறையா டைம் அதுதான் சொல்லுவாங்க. அந்த அது மேலே போகிற டயத்தில் போட்டிருந்தோம் அப்படின்னா இதாக இருக்கும். அது என்னென்னா கொஞ்சம் சைட்வேஸ் மாதிரி வந்துட்டான்னா பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்காது. ஒரு நம்மளை டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு கேண்டில் ஏற்றுவான், ஒரு கேண்டில் இறக்குவான். நம்மளால டிசிஷனே எடுக்க முடியாது. அது கரெக்டாக 1 மினிட்ல திரும்பிடுச்சு. சரி, வாய்ப்பு கம்மி தான். எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரி, சூப்பர் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதோ. டைம் ஃப்ரேம்
15க்கு போயிருக்கோம் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபுட் சைடு தான் தெரியுது, கால் சைடு இல்லை. நான் ட்ரேடையும் முடிச்சிட்டோன்னா நாங்கள் கிளம்புறோம். ப்ராஃபிட்டில் இருக்கோம்ப்பா. 834 rupees. 834. எத்தனை பாயிண்ட்டு? 10 பாயிண்ட். அதில் ஆல்ரெடி 20 பாயிண்ட் லாஸில் இருந்தீங்கல்ல, அப்போ 24 ஒரு 30 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட்டில் எடுத்துருக்கோம். இல்லை, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அது சொல்லிடுறேன். அதாவது தலைவா இந்த இடத்துல ஆர்டர் போட்டேன்ல, அந்த கலர் மாத்திரம் நான் வெளியே வர மாட்டேன். அது ஒரு எத்தனை மணி? 9:18. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக்சுவலாக மேலே போகணும்னு எதிர்பார்த்தோம். பரவாயில்ல, கங்க்ராட்ஸ். 9:18. ஆமாம், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பரவாயில்ல. ஆனால் என்ன ப்ராப்ளம்னு அதையும் நான் சொல்லிடுறேன். ப்ராப்ளம் என்னன்னா, இவன் டவுன் டைரக்ஷன் வச்சுருக்கான். ஸ்டோகாஸ்டிக்ஸா? இது இந்த இடத்துல கரெக்டாக தான் இருக்குதுண்ணே, எல்லாம் பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. பட் அவர் கூட கீழே இறக்கிட்டான். ஓகே, இப்போ அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடம் எல்லாமே மெர்ஜ் ஆகும். ஒரு லைன் வர பார்க்கலாம். சரியா? இப்போ இது டைம் என்ன? டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 தான் நினைக்கிறேன். 10-12. ஓகேவா? ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி அப்போ தான் அதுக்கப்புறம் தான் 1 மினிட்லேயும் மேலே போயிருக்கு. எம்ஏசிடியும் ஆசம் 10-13 தான் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் அதுவும் அதே டைம் சிங்க் ஆகுது இல்லை, எல்லாமே 1 மினிட் 3 மினிட் எல்லாமே சிங்க் ஆகுதுல்ல. சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல உள்ளே போன இடம் இப்போ 9:15 போயிருக்கோம். நான் காமிக்கிறேன். ஏன்னா அது கேண்டில், இது வெயின் ஆச்சு, அதுக்காக கேட்குறேன். இந்த கேண்டில் போயிருக்கோம் நாங்கள். 9:15 தான் போகிறோம். இல்லை, நான் பார்த்து சொன்னேன், டைம் பார்த்து கரெக்டாக சொன்னேன். 9:15 போய்ட்டு 9:18 வந்துட்டோம். 9:15 இந்த கேண்டில் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த கேண்டில் தான் நம்ம போனோம். 10:18. ஆமாம், 10:15 எங்கே போய் எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னா 1:44 போய் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அப்போ இங்கே எங்கேயோ எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. சரி, கரெக்டாக காமிக்கிறேன்னா? கரெக்டாக தான் காமிக்கிறேன். இதில் கரெக்டாக தான் காமிக்கிறேன். செகண்ட் கேண்டில் தான் உள்ளே போனோம். அப்படி தானே போனோம். செகண்ட் ஓகே. இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஆமாம், ஏன்னா 20 பாயிண்ட் போயிடுச்சு ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட்டு. சரி போதும் அப்படின்ட்டு வந்துட்டோம். அடுத்த ட்ரேட் வந்து அதுதான் கரெக்டாக எடுக்கல ஆக்சுவலாக சொல்ல போனால். ஏன்னா அதில் பச்சை கலர் காமிச்சதுன்னு உள்ளே போயிட்டேன். பிளிங்க் ஆகி வந்துச்சு பச்சை. இங்கேயும் ஆசம் க்ரீனாக இருந்தது 1 மினிட். இது ஒரு ஆர்டர், இது ஒரு ஆர்டரா? அடுத்து வந்து 10:23 எடுத்தோம். 10:23னா இது எதுனா வரும்? இதுவா? இதுதான் வரும். இது வந்து பச்சையாக காமிச்சது. சரி ஓகே, இன்னும் பச்சையாக இருக்குது. இங்கே ஆசம் இங்கே 1 மினிட்ல அப்படி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு 10:23க்கு. ஆமாம், நான் இங்கே வச்சுருக்கேன். இதுலேயே ஆசம் க்ரீனாக இருந்தது, எம்ஏசிடி மேலே இருந்தது. சரி ஓகே போடும் அப்படின்னு அதில் ஒரு ஆர்டர் போட்டோம். இதுதான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அது லைட்டாக கரெக்ஷன் எடுத்துட்டுனா 1 மினிட் அதுக்கப்புறம் 180 போனது 172 வரைக்கும் வந்துச்சு. மறுபடி ஏறுது. இப்போ அங்கே பாரு. இல்லை போதும், நம்மளுக்கு வந்து இதெல்லாம் டேஞ்சரஸ். இங்கே கீழே இறக்கிட்டான், ஒரு 2 கொடுத்துட்டான். இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு, அதாவது க்ரீன் போயிடுச்சு. இவன் கீழே டவுன் டைரக்ஷன் வைக்கிறான். ஸோ இது வந்து காம்ப்ளிகேஷன் தான். ப்ராஃபிட் முன்னாடி ஓகே. அதேமாதிரி இங்கே மேலே திரும்பின மாதிரி வச்சுருக்கிறான். பிவட் வைக்கணும்ப்பா. ஏன்னா இங்கே இதில் வர பிவட்டில் தான் ஆக்சுவலாக இங்கே நிற்கிது. ஏன் தாண்டி போகலன்னு தெரியல. நாங்கள் பார்த்துருந்தா இங்கே பிவட் இருக்குது 198ல். பிவட் வை கீழே. ஓகேவா? வாவ், நான் இங்கே பார்த்ததால எனக்கு தெரிஞ்சு ஓகே 198ல. இல்லை நாங்கள் வந்து உள்ளே இருந்துருப்போம். நான் பார்த்துட்டேன். நாங்கள் வந்து எடுக்கிறது 180ல தான். ஆர்டர் வந்து 192 வரைக்கும் போனப்போ நாங்கள் பாட்டுக்கு இருந்துருப்போம். இப்போ இது டெக்னாலஜி மாற்றி பிவட் என்ன பார்க்கலாம். தூரமாக இருக்குது.
இப்போ நம்மளுக்கு தேவை முக்கியமான விஷயம் கற்றுக்க வேண்டியது கற்றுக்கிறது. நிறைய ஆர்டர் போட்டு தப்பு பண்ணாமல் இந்த அட்மாஸ்பியர் வர்ற வரைக்கும் காத்திருக்கிறது. வெரி குட், குட் ஜாப். இதில் இப்போது இங்கே எயினஸில் கேண்டில் இருக்குது, இங்கே எயினஸில் இருக்குது. இந்த டைரக்ஷன் இங்கே இந்த இடத்துல நீங்கள் வெளியேறலாம். ஆனால் மறுபடியும் உள்ளே இருக்குது அப்படின்றப்ப நம்ம சொன்ன இந்த ரூல்ஸ் படி 20% விட்டுட்டு கீழே விட்டுறணும், 20% மேலே விட்டுறணும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து 123 70 பாயிண்ட் போயிருக்கான். 70 20% 40% விட்டு அவ்வளோ போகும். எப்படிதான் நாங்கள் 40 பாயிண்ட் 30 பாயிண்ட் எடுத்துட்டோமே, அவ்வளோதான். நீங்கள் சொல்லலாம் தான் எடுத்துருக்கோம் கீழே. அதாவது ஓகே, ஏன்னா அந்த சாட்டிஸ்ஃபைடு வரணும். சரி, இப்போ இதில் வந்து நம்ம வேறு ஏதாவது பேசுகிற மாதிரி இருக்கா, பேச வேண்டியது இருக்குதா? ஒன்று கை நேஷில் இருக்குது, எந்த ஒரு இங்கேயும் பேர் பாயிண்ட் போட்டுச்சோம் நவருங்கப்பா. எனக்கு என்ன நினைச்சேன்னா, இதுல வந்து ஆர்டர் எடுக்கிறப்ப எனக்கு இது கிரீன் மாறிச்சு, ஓகே. பட் எனக்கு அதுல அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லை. நான் ஏன் எடுத்தேன்னா, இந்த 1 மினிட் நம்ம நேற்று வச்சிருந்தோம்ல, அது நான் இங்கே வச்சிருந்தேன். ஏன்னா நான் அந்த இண்டிகேட்டர் செக் பண்ணும் அப்படின்றக்காக நான் வந்து இன்னும், ஏன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. 1 மினிட் ஒரே நிமிஷம் பார்த்து இண்டிகேட்டர் மல்டி டைம் ஃப்ரேம் மல்டி சிக்னல் இதுதான். இது சூப்பர் ட்ரெண்ட் இருந்தது. சூப்பர் ட்ரெண்ட் கூட போயிட்டு போகுது. இப்போ என்னன்னா 1 மினிட் தான் ரெடி. அதே தான் சூப்பர் ட்ரெண்ட் அப்போ இருந்து இப்போ இல்ல இதுல இது வேற இண்டிகேட்டர், வேற சார்ட் இல்ல. ஆட் பண்ண பரவாயில்ல. சூப்பர் ட்ரெண்ட் கீழ வருது. இப்போ என்னன்னா, இதுல வந்து நீங்க கிரீன் வரப்ப என்ட்ரி எடுக்கணும்னு சொன்னீங்க, அது ஒன்று பார்த்து வச்சிருந்தேன். ஓகேவா? இந்த இடத்துல கிரீன் வந்துச்சு. இப்போ எப்போ என்ட்ரி எடுக்கிறதுன்றப்ப சரி இது பிவட்டும் மேலே ஆசமும் போயிட்டோம் அப்படின்னு தான் நான் என்ட்ரி எடுத்தேன். ஏன்னா எனக்கு இது எனக்கு 3 மினிட்ஸ்ல அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லைன்றதுனால இங்கே இதுவும் மேட்ச் ஆச்சு. ஸ்டோகாஸ்டிக்ஸ் எல்லாம் மேலே ஏறுது. அதான் நான் சொல்றேன், பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறத விட லாஸ் இல்லாமல் இருக்கிறதா முக்கியம். ஒரு ட்ரேட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து லாஸ் வித்தவுட் லாஸ்ல இருக்கிறதா பெரிய விஷயம். வெரி குட். இன்னைக்கு 2 ட்ரேடுவே வேற வேற எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ட்ரேட் கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சு. செகண்ட் ட்ரேட் ஆனா என்னன்னா 1 மினிட் கொஞ்சம் தடுமாறுச்சு. ஆனா பின்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆசம்லாம் மேல வச்சிருந்தானா. ஸோ அந்த இதுல வந்துடலாம், கரெக்ஷன்ல வந்துடலாம்னு பிளான் பண்ணோம். பட் செகண்ட் ட்ரேடும் ஓகே, லாஸ் எல்லாம் வெளியே வந்துட்டோம். பட் ஆக்சுவலி அதுக்கு அடுத்த ட்ரேட் எடுத்துக்கூடாது. இப்போ 1 மினிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தா எடுத்துக்க கூடாது. ஏன்னா அது 1 மினிட் வந்து அண்ணா எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாங்க, MACD வந்து கீழே வந்து சைட்வைஸ் மாதிரி வந்துருச்சு. நம்மளுக்கு கீழே வந்துருச்சு. கீழே வந்துட்டு அப்புறம் நம்ம இருந்தோம். இதுல தான் நம்ம வெளியே வந்தோம். இந்த டைம்ல வெளியே வந்தோம். சரியான எஸ்கேப். ஆமா, நான் அதுல வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நான் ரொம்ப பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஒரு 4-5 பாயிண்ட்ல வெளியே வந்துடணும் அப்படின்ட்டு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா ரூலுமே ஓகே இருக்கு. ஆமா ஆமா, ஒரு ரூல் 2 ரூல் இல்ல, எல்லா ரூலுமே ஓகே இருக்கு. அப்போ நமக்கு ஒரு 3% 103 ரூபா 1030 ரூபா 10,300 ரூபா போதும். அப்போ என்ன இதுல ப்ளஸ் பாயிண்ட்னா நீ நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நாளைக்கு இதே சக்ஸஸ் ரேட் கிடைச்சதுன்னா குவான்டிட்டி ரைஸ் பண்ண முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி ஆக்சுவலாக அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ண வைப்பாங்க. அடுத்து எடுக்கலாம், எங்கேயாவது வருதான்னு பார்ப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா மேலே ஏறுற மாதிரி இருக்கு, ஆசை மேலே இருக்குன்னு. ஆனால் MACD ஏறினா தான் எடுக்கணும்னு நான் வெயிட் பண்ணேன். MACD ஏறவே இல்லை. அது வரைக்கும் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. எடுத்திருந்தோம்னா இது லேட்டாக தான் போயிருக்கும் என்ட்ரி. ஸோ அதனால அப்படி வந்து இப்போ இது தடுக்கிறது வந்து இந்த 200 தான். 120 198ல இருந்துச்சு, 200ல இருக்கா? பியூர் பாயிண்ட் அந்த லைனுக்கு ஒன்று வர இல்ல, பியூர் பாயிண்ட் அப்படியே இந்த செகண்ட் 2 லேவுக்கு போட்டு விடு. இல்ல அது போட்டோம்னா அதுல வேற இண்டிகேட்டர் இருக்குல்ல. சரி, அதனால இப்போ அடுத்த ஆர்டர் எடுக்குறாங்க, அதை தாண்டி போகணும். ஆமா, அது டைம் ஃப்ரேம் எல்லா கண்டிஷன்ஸும் ஓகே. போலாமா? போலாண்ணா. நல்லா கால் பண்ணுறேன். எகார்த்திகா நானே விட்டு வந்துடுறேன்ப்பா. அப்படியா? நான் பரவாயில்ல. நான் கீ அவர்கிட்ட இல்லைன்னா இருக்கு. எங்கே இருக்கப்ல? அதான் இந்த கால் பண்ணேன். கேட்க அது மாதிரி இன்னொன்று பேசணுமா? இந்த பக்கம் எல்லாமே இருக்கு. ஆமா, எவனா கிரீனா மாதிரி காண பாரு. இப்போ
இப்போவா உடனே இந்த டைம்லையா? ஆமாம், மணி என்ன 11. இல்லை அப்படின்னா பழைய ப்ரைஸ் உடைச்சாங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு அது போகும். ஓகே, வெயிட் பண்ணலாம். வரீங்களாப்பா? 195 15 மினிட்ஸு 25,800 வரைக்கும் வாய்ப்பு உண்டு. பட் இந்த ப்ரைஸ் ஏறாமல் குறையும் வாய்ப்பு உண்டு. அது வந்துடும், இது வேறு. ஆமாம், அங்கே ரீச் ஆகிடும், அங்கே வராது. சம்டைம் உண்மையில ஹெவி பால் கொடுக்குற மாதிரி இருந்தால் அங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டே இருப்போம். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு எல்லாமே ரெட்டு. அதுதான் இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ப்ரைஸ் 819 அப்படிங்கிறது 800 நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இதில் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குப்பா இண்டெக்ஸில். உங்கள் இதில் இது இதில் இங்கே 3 மினிட்ஸில் ஒன்று ரெசிஸ்டன்ஸ் இது ஒன்று. பியூர் பாயிண்ட். அது ஒரு பியூர். ஓகே, வெறும் இந்த இது மட்டும் பேக்ரவுண்டு மட்டும் அதுவும் ஒரு இண்டிகேட்டர் தானா? ஆனால் என்னன்னா மற்றது எல்லாமே பார்த்தா தான் பண்ண முடியுதுண்ணா. அப்படிதான் டிசிஷன் எடுத்தோம். நானே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டே டைம் ஃப்ரேம்ல ஒன் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா எதுவும் தேவையில்லை. ஆனால் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே வேணும். கரெக்டாக நேற்றும் ஃபுல்லாக அப்படி தானே ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே அதுவாக அமைஞ்சு தான் நான் நம்ம ட்ரேட். ஓகே, இப்போ நான் இதை கூட என்ன சொல்கிறேன், இங்கே ரெட்டு இங்கே கிரீன் கொடுத்துருக்கான். இவன் டைரக்ஷன் மாறணும், இவன் கீழே இறங்கக்கூடாது. இந்த மாதிரி கிரீன் கொடுத்தானா உள்ளே போகலாம். இல்லை இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் நம்ம உள்ளே போனால் மாட்டி முடிப்போம். இதுவும் நடக்கும். அது மாதிரி பிவட் பாயிண்டே அவன் ரீச் ஆகிடும். பிவட் பாயிண்ட் உடைக்கணும், உடைக்கிறதுக்கு எல்லாமே திரும்பணும். அது இன்னொரு விஷயம், இந்த கலர் இந்த டைரக்ஷன் மாத்திரம் பாருங்க, இது சைடு வேஸ், இது டைரக்ஷன் மாத்திரக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இங்கேயும் திரும்பணும், அங்கே திரும்ப நம்ம போகிறது. இது என்ன 1 மினிட் 3 மினிட்ஸ் திரும்புது, 1 மினிட் திரும்பலையா? வா, ஆப்ஷன் ட்ரேட்லேயே ஏன் ஃபெயிலியர் ஆகிறோம் அப்படிங்கிறது இதெல்லாம் ரீசன். ஸோ அப்போ கிட்டத்தட்ட இந்த காலி இருக்கிற மாதிரி எல்லா டூல்ஸும் வேணும், பத்திரக்காளி இருக்கிற மாதிரி. இல்லைண்ணா ஒரு 20 பாயிண்ட் ஈஸியாக எடுக்க முடியுதுண்ணா. நீங்கள் சொன்ன மாதிரி அது எல்லாமே ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிதானமாக உட்காந்து ட்ரேட் பண்ணோம்னா சைட்வேஸில் கூட 20 பாயிண்ட் தாராளமாக எடுக்க முடியுது. அதுக்கு இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஓகே ஆகணும். கரெக்ட். என்ன தெரியுமா, நீ இஷ்டத்துக்கு எடுத்தா 20 பாயிண்ட் இல்லை, 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் கூட கிடைக்கும். ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக நீ இதே மாதிரி திரும்ப பண்ணிட்டு இருக்கும்போது அது நெகட்டிவாக போயிடும். ஆனால் நீ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி வந்தால் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படி வரும்போது பெரிய மூவ்மெண்ட்லாம் போடுறோம். 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் இதுலேருந்து நம்ம சில விஷயமே கற்றுக்கலாம். என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, இந்த ஹேகினாஸில் இருக்கும்போது இந்த இடத்துல அவர் ரெட்டு கொடுத்தானா நீங்கள் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இவங்க பிளான் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ பிவட் பாயிண்ட் அங்கே இந்த இடத்துல 193 இல்லையா, 200 வரைக்கும் அவர் போயிருக்கோம். போன டைம் வந்து 10.25. அது ஜம்ப் ஆயிடுச்சு இப்போ ப்ரைஸ். கீழே இறங்கிட்டு தான் கேப் ஃபில் பண்ணிட்டு இருந்தான். இன்னும் டைரக்ஷன் மாற்றிருக்கான். அப்படி இது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான், ஏன்னா மேலே இருக்குது பார்க்கலாம். பேப்பர் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கா? வேண்டாம். அதாவது போகும்போது ஒரு ரிஸ்காகவே இருக்குது. இது எது வரைக்கும் கேப் வேறு இருக்குப்பா, கேப் ஃபில் பண்ணணும். இந்த ஹேகினாஸில் ஒரு சம்திங் 208 அது வரைக்கும் குறைவு. 208 தான் இருக்கு ஆல்ரெடி. இது எதில் 217 இருக்கு பாரு. அது அது வரைக்கும் குறைவு வாய்ப்பு உண்டு. இங்கே எல்லாமே ரெட்டாக இருக்கும்போது அந்த மாதிரி ஒன்று நடக்குது. ஒரு கேப்பை போய் நடந்திருக்கு. அப்போ முதல்ல ஃபில் பண்ணிட்டு அது போகணும். ஃபில் பண்ணாமல் பாதி இதெல்லாம் டக்குன்னு திரும்பிருக்கான் பாரு. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த ஆர்டர் நம்ம கணக்கிலே வைக்க முடியாது. அதுமாதிரி கேப் வந்துச்சுன்னா ஜம்ப் ஆகலப்பா. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜம்ப் ஆகி போகிறப்ப அது ஆர்டர் வந்து ஃபில் ஆகாது. நிறைய பல்க் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக ஃபில் பண்ண வச்சுட்டு போகிறதுக்காக ஒரு கேண்டில் இறக்கி இருப்பாங்க. ஸோ அது உடனேவும் நடக்கலாம், லேட்டாகவும் நடக்கலாம். இப்போ இதில் வந்து ஆப்வியஸாக கேப்புன்னு தெரியுது. ஒரு சில நேரத்தில் ஆப்வியஸாக கேப்பே தெரியாது.
இது சொல்றேன் ஆண்டி, இந்த இடத்துல இங்க இங்க பிரைஸ் வந்து 195ல இருக்கு ஆண்டி. உடனே அடுத்த கேண்டில் ஜம்ப் ஆகி 205 போயிடுச்சு. 10 பாயிண்ட் கேப்ல அப்ப வந்து என்ன ஆகும்னா இப்ப அந்த இடத்துல வந்து ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க ஆண்டி. அவங்க அது வந்து ஃபில் ஆயிருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த கேண்டில் இல்லைன்னா அந்த டைம் ஒரு கொஞ்சம் டைம்க்குள்ள அதை இறக்கி அந்த ஆர்டர் எல்லாமே எடுத்துட்டு அப்புறம் மேல போற மாதிரி பண்ணுவாங்க. அதாவது கேப் அப்பா அது ஹிடன் கேப் மாதிரி ஆண்டி. மார்னிங் நார்மலா ட்ரேட் பண்றது இது ரொம்ப ரேரா தான் வரும். பட் அந்த மாதிரி ஒரு சில நேரம் நடக்கும். என்ன பாயிண்ட் 250 பாயிண்ட் 100 பாயிண்ட் 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் எவ்வளோ வேணால் மார்க்கெட் ஏறி போகுது. ஆனால் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நம்ம உள்ளே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராஃபிட் ஆனாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி என் ரூல்ஸ் இதுபடி நான் உள்ளே போனேன். அதுக்கு என்னென்னா எல்லாத்தையும் கேண்டில்லாம் க்ரீனாக இருந்தது அப்போ நான் உள்ளே போனேன் அப்படிங்கிறது அது ஒரு ரூல். எல்லா இண்டிகேட்டரும் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறது ரெண்டாவது ரூல். இந்த ரெண்டுல ஒன்றுக்கு ஏதாவது ஒன்றுக்கு ஒபே ஆகணும். ஒரு சின்ன சின்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியல. சம்டைம் கொடுக்கும், கொடுக்காதுன்னு சொல்ல மாட்டேன், கொடுக்கும். அது வந்து ட்ரெண்டிங் டேஸில் நல்லா இருக்கும். ஒன் டைரக்ஷனே போகிறப்ப இறங்கி போகும். ஆக்சுவலி இன்னைக்கு ட்ரெண்டிங் டேயாக இருந்திருந்தா அவன் கொடுத்த ஃபால்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு எங்கேயோ போயிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 பாயிண்ட் எல்லாம் இருக்காது. அது வேற மாதிரி போயிருக்கு. 50-100 பாயிண்டே போயிருக்கும் ட்ரெண்டிங் டேயாக இருந்தா. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சைட்வைஸ் மாதிரி தான் இருக்குது. அதுவே இங்கே பாருங்க, இதில் வந்து 25,000 எதுவும் வந்தது இல்லை. 816 வரைக்கும் வந்துச்சு. 825ல இருக்கு. ஓகே, இந்த இது டே சார்ட் இது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். டே சார்ட்டை கேண்டில் எல்லாம் கொஞ்சம் விசிபிளாக பார்க்குற மாதிரி பெருசாக பண்ணணும். ஓகே, அப்படி இருக்குது. அதில் எத்தனை பாயிண்ட் மூவ் ஆகிருக்கோம் பார்த்து வச்சிடும். அது மேலே வந்து என்ன ரைட் கார்டு இப்போ மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் வருது? லோ வந்து 795 வரும், ஹை வந்து 944. அந்த 950 வச்சுக்கோ. இது 800 வச்சுக்கோ. 150 பாயிண்ட் தானே மூவ் ஆயிருக்கான். 150 மூவ் ஆயிருக்கானா? இங்கே டேவா மாற்றித இங்கே 75 பாயிண்ட் மாறி இருக்கணும். 150னா மினிமம் 75 இருக்கணும். 75 பாயிண்ட் வந்திருக்காரு. லோ வந்து 101, ஹை வந்து 213. 100 பாயிண்ட் 113 பாயிண்ட். அதோட அதிகமாக போயிருக்கு. கரெக்ட். 1 மினிட் அஷ்ட. டெல்டா அதிகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. இப்போ 0.5 டெல்டா இருந்தா தான் பாதி வரும்பா. இல்ல டெல்டா அதுக்காக நான் வரல. அவ்வளோ மூவ்மெண்ட் கொடுத்து கூட நம்ம இன்னும் அதுக்கு வரலையே. நான் கரெக்டா தான் எடுத்துறோம். இதுல என்ன 30 பாயிண்ட் எடுத்துறோமா? 30 பாயிண்ட் எடுத்துறோமே. அவ எவ்வளவு மூவ் ஆயிருக்கான்? 113 பாயிண்ட். 113 30 எவ்வளவு கம்மி இல்ல. அப்பா அது ஓவராலா நீங்க சொல்றீங்கனா 121ல இருந்து எவ்வளவு போயிருக்கு? 200 வரைக்கும் போயிருக்கு. 80 பாயிண்ட் போயிருக்கு. 80 பாயிண்ட் 30 பாயிண்ட் எடுத்துக்கிங்க. இதுல எங்க ட்ரேட் பண்ண முடியும்? அதுதான் நான் என்ன சொல்ல வரேன், நம்மளுடைய மைண்ட் செட்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நம்ம போகும்போது ப்ராஃபிட் கிடைக்குது. அதுல போனனால தான் நான் 30 பாயிண்ட் இப்ப ஓவராலா 80 பாயிண்ட் ஏத்துன மாதிரி இருக்குனா, ஆனா 113 சரி 110 பாயிண்ட் கூட வச்சுக்கோங்கனா, ஆனா அந்த 110 பாயிண்ட்ல நம்மனால நம்ம ரூல்ஸ் பிரகாரம் உள்ள போய் ட்ரேட் எடுக்க முடிஞ்சது 30 பாயிண்ட் தான். கரெக்ட்டா? மீதி எல்லாமே டிசிஷன் எடுக்க முடியாதமா இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது ஏத்தி இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட். இது வரைக்கும் ஓகே. பட் நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணனும்? ஒரு ரூல் இருக்குல்ல. அத ட்ரை பண்ணனும்னா நம்ம சரி ஏதோ ஒரு ஹைலைட் பண்ற மாதிரி இருக்கும். இருக்குது. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி ஆகும். நான் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரூட் காஸ் என்ன அது வரும்போது நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போறோம்னா டே சார்ட்ல இருந்து 1 ஹவர்ல இருந்து ஒரே டைரக்ஷன் போறப்ப என்ன பண்றான் அப்படின்னு கேட்டேன்னா, நான் ஆர்டர் எடுக்க கூட சொல்ல பழகுவோம். கீழே ஆர்டர் போடுவோம். இப்போ இந்த இடத்துல டே சார்ட் மறுபடியும் இது ஒரு லைன் வேற, ஹரிசாண்டல் லைன் வேற. எல்லாத்துக்கும் குளோபலாக மாற்று. இங்கே வா, இங்கே இதுதான் புட்டு. இந்த லைன் எந்த இடத்துல வருது பாரு. இது இப்போ எடுத்தது தான். இப்போ எடுத்த ட்ரேட் எடுத்த இடம் தான். ஓ 124 அதானே வருது. இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே வரும். இங்கே இது இந்த லைன் காலையில் ஓப்பன் பண்ண இடம்பா. சரி, அது ஒரு விட்டு இந்த இடத்துல பிடிக்க முடியுமா பாரு.
இது எத்தனை மணி 116. அப்போ ஒரு 80 பாயிண்ட், அப்போ 100 பாயிண்ட் வருது. 116 நம்ம 121ல ஆரம்பிச்சிருக்கோம். எவ்வளவு பாயிண்ட்? 6 பாயிண்ட் தான் இருக்கு. ஓகே, 121ல இருந்து 200 வரைக்கும் உள்ளதுல நம்ம 144ல என்டர் ஆகி அதுக்கப்புறம் 100 எவ்வளவு ஆயிட்டு? 172 168 140. அப்போ அதுல 30 பாயிண்ட் ஒரே இதுல வந்திருக்கு. ஆமா, நான் ஒரே அந்த கரெக்டா அதை கேட்ச் பண்ணிருக்கோம். நான் அந்த 3 கேண்டில்ல. சரி, ஓகேவாடா. அந்த இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. ஆனா என்னன்னா நம்ம ரூல்ஸ் பிரகாரம் பண்ண முடியாது. இல்ல, டிசிஷன் எடுக்க முடியல. கரெக்ட் தான். அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆமா, அதனால தான் நான் கோசம். இப்போ இத 3 மினிட்ஸ் மாத்து. இது 3 மினிட் தானே? சரி, 1 மினிட் மாத்து. இந்த இடத்துக்கு இது ஒரு ரைட் சைடு லைன் வர. மத்ததெல்லாம் அழிச்சிரவா? மத்ததெல்லாம் எடுத்து. வெரி குட். சரி, இந்த இடத்துக்கு 1 மினிட்டும் 1 மினிட் இது 1 மினிட். நான் உன்னோட ரூல்ஸ் தான் சொல்லணும். அதனால அந்த கேண்டில் எடுக்க முடியாது. ஏன்னா சடனா மேல ஏறனால கேப் விட்டு அது பாட்டுக்கு ஸ்கிப் ஆகி எடுத்து வைக்க பாருங்க ஆசை. சோ நம்ம பெஸ்ட் எவ்வளவு என்ட்ரி பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துறோம். சரிக்கு இந்த கேண்டில் எடுத்து இதுல நீங்க வந்து ஒன் டைரக்ஷன் மூவ்மெண்ட் மாதிரி இருக்குன்னா ஒண்ணு வேணா பண்ணலாம். இப்போ இந்த இது எல்லாம் நம்ம ரூல்ஸ் பிரகாரம் வருது இல்லையா, அங்க ஒரு ஆர்டர் போட்டு விட்டுறணும். இந்த இடத்துல இப்போ நாங்க ட்ரேட் எடுத்தோம் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்தோம். அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு ட்ரேட் போட்டுட்டு ஒன் டைரக்ஷன் மூவ்மெண்ட் மாதிரி இருக்கா விட்டுறணும். விட்டுட்டா நீங்க சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட் ஃபுல்லா கேட்ச் பண்ண முடியும். என்னப்பா அந்த அப்பனாலும் இப்ப நாம வந்ததுக்கு ரீசன் வந்து என்னன்னா லைக் 172ல போயிட்டு இறங்கிச்சு ஆண்டி. நம்ம ஆல்ரெடி 20 பாயிண்ட்ஸ் பண்ணதால போதும் வந்துட்டோம். இன் கேஸ் உள்ளே இருக்கும், ஏன்னா சூப்பர் ட்ரெண்ட் உள்ள இருக்கு, ஆசம் மேலே இருக்கு. இன்னொன்னு டே கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கா டவுன் ட்ரெண்ட் மாதிரி வச்சிருக்கான். ஒன் டைரக்ஷன் மூவ்மெண்ட் நம்ம நினைச்சோம்னா அந்த ஆர்டரை போட்டுட்டு நம்ம விட்டுட்டோம்னா தான் அந்த பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ண முடியும். ஆனா அப்படினாலும் இவ்வளவுதான்ப்பா நீங்க இல்ல நான் என்ன சொல்றேன், நிறைய சீட்டிங் நடக்குது இதுல. அதனால பாயிண்ட் எடுத்தது பெரிய விஷயம். அது ஃபர்ஸ்ட் பாராட்டு. ஆனா எனக்கு என்ன ஆகணும்னா அனலைசிங் அப்படின்னு ஒன்று வரும்போது இருக்குமா இல்ல சாப்பிட போறேன் அவ்வளவுதான். அதாவது நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளு. இந்த பாயிண்ட் இது 3 மினிட்ஸ். இதுவா? அதான் 3 மினிட்ஸ். அப்படியே இங்க வந்து 1 மினிட் 113. சரியா? இப்போ கீழே போகணும் மேலே போகணும்னு தான் நமக்கு தெரியாம இருந்தது. இப்போ டைம் வந்து எத்தனை மணி? 10:15 தான். 10:15க்கு முன்னாடி 3 கொடுத்துடுறாங்க. இங்க இது சொல்றீங்களா? இல்ல இந்த அப்புறம் கொடுக்குறாங்க. இதுதானே உனக்கு எல்லாமே கிரீனா மாத்துது. 6 இதுவும் டைம் கிரீன். ஆமா, அதுக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் ஓவரைக்கணும். இதுல 6 டைம் கொடுத்துட்டாங்க கிரீன். கொடுத்தேனா பட் அது ஒரு மறுபடியும் ரேட். ஆமா, சோ நம்ம பயம் வரதான் செய்யும். எனக்கு எம்எஸ்சி இன்னும் கீழ தான இருக்கு, ஆசம் கீழ தான் இருக்கு. சோ அது மேல போனதுக்கு அப்புறம் தான கான்ஃபிடன்ட் வருது. ஆசம் மேல போனதுக்கு அப்புறம் தான். சோ இத வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. எடுக்க முடியாது. ஆமா, எடுக்க முடியாது. அதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன். இப்போ இன்னொன்னு பண்ணணும். இந்த இடத்துல ஒரு வெர்டிகல் லைன் வர 10 12 படிச்சிட்டியா? இத கையில வச்சு மாத்து. 10 12 என்ன சொல்றா? அதெல்லாம் பாரு டிபட்டே இருக்கு. அங்க சூப்பர் ட்ரெண்ட உடைச்சிட்டு ஏறும்போது தான ஆஃப் மேல போகுது. சோ சைட்வேஸ் மார்க்கெட்ல இவ்வளவு பெரிய பாயிண்ட் கொடுத்தது நமக்கு கிடைச்சது பெரிய விஷயம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இன்னும் பார்த்தனா அதுக்கு கீழே கூட கீழே போறப்ப தான் வச்சிருக்கான். இன்னும் கீழே தான் போகுங்க. கீழே போகுங்கிற கண்டிஷன்ல தான் இருந்திருக்கு. ஆனா நம்ம ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எடுத்தோம். இங்க பக்கத்துல இருக்கு. இந்த வாட்டி 10 12 10 12 நம்ம வந்து கேட்டலாம் 10 12. இங்க 10 12 போயுமா? ஆண்டி அந்த லைட் மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க ஆண்டி. ஆண்டி 10 12அப்பா. ஆமா, ஒரு வெர்டிகல் லைன் மட்டும் வரைஞ்சிரு. நீங்க இறங்குனது இந்த இடம் தான் இருக்கும். வரேன் 12 11 இந்த கேண்டில் ஆல்ரெடி போடுமா? ஓகே, தேங்க் யூ. சாப்பிடுறோம். சாவி எடுத்துப்போ. கார்த்தி அங்கே வந்தோன்னா அப்படியே கேட் பண்ணி நான் சாவி எடுத்துக்கிறேன். நீங்கள் தூங்கலையா?
நீங்கள் தான் உங்கள் நான் வந்துடுறாங்க கிளம்பிட்டுறேன் முன்னாடி வேலை நீ முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டே வந்துருக்குமா? இல்லை இல்லை ஓடட்டும் இல்லை ஓடுறதுக்காக இல்லை, ஒரு சின்ன டிஸ்கஷன் மட்டும் பண்ணிட்டாங்க. அது பண்ணுங்க, ஆனால் இருக்கட்டும், ஆஃப் பண்ணாங்க. ஓகேம்மா, ஆஃப் பண்ண வேண்டாங்கிற. அவனை ஏதாவது ப்ரிடிக்ட் பண்ண முடியுதாம்மா? ஆனால் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது ப்ரிடிக்ட் பண்ண முடியுதா? ஆனால் எனக்கு என்னென்னா நேற்று அவர் ராஜா நான் சொன்ன மாதிரி இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குதுண்ணா. போன நேற்றை விட இன்னைக்கு இந்த க்ரீன் ஃபார்ம் ஆகுறது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இந்த இண்டிகேட்டரு. ஆனால் என்னென்னா நம்மளுடைய ரூல்ஸும் அதில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் அதில் சக்ஸஸ் பண்ண முடியுதுண்ணா. ஆனால் இன்னைக்கு வந்து 2 ட்ரேடுமே செம எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேட்ண்ணா. ரெண்டு ட்ரேடுமே நாங்கள் பண்ணது வந்து செம எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே ஓகே, வெரி குட். பட் ஆனால் இதுதான் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 30 பாயிண்ட் எடுத்துருக்கோம்லண்ணா. பெரிய விஷயம்ப்பா, 30 பாயிண்ட் எடுத்துருக்கோம்னா அது வந்து இல்லை அதுதான் நான் என்ன சொல்கிறேன். 30 பாயிண்ட் எடுத்ததை கூட இப்போ வந்து இவங்க பாருங்க, இதை உடைச்சானா கீழே இறக்கியிருப்பான். இப்போ கீழே வந்து தான் கீழே தான் அந்த மாதிரி வந்திருக்கிறான். இது 3 மினிட்ஸா 1 மினிட்ஸா 1 மினிட்டு, இது 1 மினிட்டு, இது 3 மினிட்ஸாக மாற்றுறேன். சரி, என்ன பண்ணணும்? ஏதோ தப்பு பண்ணுறேன்னே. 1 மினிட்டு கேண்டில், ஓகே. இது 3 மினிட்ஸ் கேண்டில் மாற்றணும். 3 மினிட்ஸு ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் நிதானமாக ட்ரேட் பண்ணால் வந்து சைட்வேஸில் கூட இது பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுதுண்ணா. இன்றைக்கெல்லாம் நாங்கள் எடுத்ததெல்லாம் வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இது பண்ணியிருந்தோம். அது வந்து கெஸ் பண்ணி தான் நாங்கள் ஆர்டரே வந்து போட்டோம்னு வச்சுக்கோங்கண்ணா. அந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. இன்னொன்று கூட தெரியுதா என்னண்ணா? இப்போ அந்த பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் இருக்கு இல்லையா, அது இப்போ இதுலேயே இந்த ஒரு இது 3 மினிட்ஸு. ஆனால் எனக்கு இதில் 3 மினிட்ஸ் வைங்கண்ணா. 3 மினிட்ஸ் தான் வச்சுருக்கிறேன். 3 மினிட்ஸ் இது புட்டாண்ணா? ஆமாம், புட்டு. வைங்கண்ணா சொல்கிறேன். இல்லை அது அப்படியே ஒரே செகண்டு. இதையும் 3 மினிட்ஸ் மாற்றிடுறேன். இங்கே ஒரு இங்கே அப்ளை வச்சுருக்கிறேன்னா, இங்கே அப்ளை இருக்குது, இங்கே அப்பா டவுனான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதே 3 மினிட்ஸ்க்கு வந்துட்டு சூப்பர் 2. ஓ, இங்கேயும் அப்பு தான். அப்போ 1 மினிட் மட்டும்தான் டிஸ்டர்பன்ஸு. 1 மினிட்டை உடைச்சான்னா ஒரு டைரக்ஷன். 3 மினிட்ஸு அவன் ஒரு டைரக்ஷன் தானே வச்சுருந்தான் இது. ஆனால் என்னன்னா 1 மினிட் தடுமாறிட்டு இருந்துச்சு. அதனால எங்களால் டிசிஷன் எடுக்க முடியாமல் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆர்டர்லாம் ரெடி பண்ணி வச்சோம். அது கரெக்டாக வந்து 1 மினிட் டைரக்ஷன் மாறும்போது கரெக்டாக ஆர்டர் போட்டோம்னா. ஓகே, இப்போ வந்துட்டு இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் எதுவும் மாற்றணுமா? நம்ம இன்னைக்கு காலையில் பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்தோம் இல்லையா, அதில் உள்ளது கரெக்டாக இருக்கா இல்லை அதில் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கா? 3 மினிட்ஸ் வந்து ஆனால் என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து நமக்கு ஒரு பயங்கர சப்போர்ட் கொடுக்குது இந்த முன்னாடி இண்டிகேட்டரு. அது ஆனால் நமக்கு என்னன்னா நம்ம ரூல்ஸையும் நம்ம பார்த்துட்டு இதையும் பார்க்கும்போது என்னன்னா நமக்கு கூட கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி, தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்குதுண்ணா. இப்போ ரெண்டுமே அட் அ டைம் நடந்திருக்கு. இதில் 3 மினிட்ஸில் அதாவது கேண்டிலும் க்ரீனாக போட்டிருக்காங்க. அதுதான் அதில் வந்து இதில் இன்னொரு கூடுதல் இது என்னன்னா ஆசம் மேலே இருக்குது. ஆமாம், ஹிஸ்டோகிராம் பாரு மேலே வந்து மேலே திரும்பும்போது அந்த மூமெண்ட். அதுதான் அது வந்து 3 மினிட்ஸ் வந்து திரும்புறப்ப தான் அந்த மூமெண்ட்டுண்ணா. அந்த இது வந்து வேற மாதிரி இருந்துச்சுண்ணா இன்னைக்கு. ஓகேப்பா. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம இது பண்ணி பார்த்து இது பண்ணி ஒரு 10 ட்ரேட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்கண்ணா, வேற மாதிரி நான் நீங்கள் சொன்ன மாதிரி குவான்டிட்டியை மட்டும் அதிகப்படுத்திட்டு போயிட்டே இருக்கேன். ஆமாம், அது மைண்டில் உட்காரணும். அதுக்காக தான் அந்த பேச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே தானே இருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக, ஏன்னா நீங்கள் போய் ஒரு ரொம்ப நேரம் வரைக்கும் நாங்கள் டிசிஷனே எடுக்க முடியல. கரெக்ட், பார்த்துட்டே தான் இருந்தோம், 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம், பட் டிசிஷன் எடுக்க முடியல. இல்லை நான் என்ன சொல்ல வரேன், அதான் இதுதான் இது என்னன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறத விட லாஸ் ஆகாமல் இருக்கணும். ஆமாம் ஆமாம்,
அதுதான் என்ன ஆக்சுவலி சொல்ல போனா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தும் பாருங்கண்ணா, அதுல இன்னொன்னு ஒண்ணு பண்ணணும். என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு ட்ரேடுக்கு மட்டும்தானா, என்னன்னா அது கரெக்டான ட்ரேட் இந்த மாதிரி என்ட்ரி கொடுத்தோம்னா, இப்போ என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் 20 பாயிண்ட் லாஸ் ஆனனால இந்த 30 பாயிண்ட் எடுத்தாலும் அதுல 20 ட்ரேடுக்கு போயிருது இல்லையா, எல்லாம் சேர்த்து 50 பாயிண்ட் வந்துருதோ. அந்த 20 பாயிண்ட் நீங்க அந்த ட்ரேட் நம்ம எடுக்காம இருந்திருந்தா இந்த 30 பாயிண்ட் வந்து நமக்கு அப்படியே கிடைச்சிருந்திருக்கும். சூப்பரா இருந்திருக்கும். அதுதான் இப்போ என்ன ஆயிருச்சுன்னா அந்த 20 ரெக்கவர் ஆயிட்டு தானே நமக்கு காட்டுது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் எப்படின்னா லாஸ் வர இது பண்ணக்கூடாது, அப்படியே நமக்கு லாஸ் வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, அந்த ஒரு ஓகே நம்ம ஒரு ட்ரேடு வந்து ராங்கான ட்ரேடாகவே எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேக்ரவுண்டில் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கண்ணா, லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது நம்ம என்ன பண்ணிடணும், வெளியே வந்துடணும், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஏறிச்சு அப்படின்னா ஓவராலாக மேலே ஏறிட்டே தானே போகுது, இது வந்து அப்படி ஏறல பாருங்க, இல்ல அதுதான் இறங்குது பாருங்க. இல்ல ஆக்சுவலா நம்ம போட்ட இடத்துல இருந்தே அவன் மேல போக வேண்டியவன் 1 மினிட் தடுத்ததுனால போகாம கிட்டத்தட்ட 9:15 இருந்து 10:15. இப்ப இதுலயுமே பாருங்கண்ணா, இப்படி ஏறிச்சுன்னா இது இப்படிதான் ஏறணும். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டு விழுகுது பாருங்க. அப்ப இதுவே அன்சேஃப்ங்கிற மாதிரி கண்டிஷனா இருக்குல்லன்னா, அது என்ன சொல்லுது, ஏன் அந்த மேல ஏறலன்னு சொல்லுதுன்னா, MACD கிராஸ் ஓவர் ஆகல 3 மினிட்ஸ்ல பாரு. MACD எப்போ கிராஸ் ஓவர் ஆகறனோ அது இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகல, இங்க இந்த இடம் சொல்லுங்க, இந்த இடத்துல ஆகல, டவுன் டைரக்ஷன்ல வச்சிருக்காங்க, கை நிக்குது பாரு, இந்த அதுதான் இது மேல ஏறிட்டு திரும்புது. ஓகே சரிண்ணா, நான் கிளம்புறேன். ஓகே பைமா. பாய்ண்ணா. உங்களுக்கு கால் வேணுமா சாப்பிட? இல்லமா இப்பதான் சாப்பிட்டீங்க, தோசை சாப்பிட்டீங்களா? தோசை சாப்பிட்டேன், காபி சாப்பிட்டேன். ஓகே ஓகே சரி. ஒரே ஒரு செகண்ட் இருக்கு, பரவாயில்ல. அதாவது இங்க இது 1 மினிட்டா? ஆமாப்பா. 1 மினிட் வந்து டவுன்ல வச்சிருக்கான். MACD டவுன்ல வச்சிருக்கான். அவன் இந்த இடத்துல ஏறான் பாரு. ஆமா. இது இந்த ஏற இடமும் இந்த மேல வந்த இடமும் இவன் 3 மினிட்ஸ்ல மேல ஏறின நேரமும் அதுதான் கரெக்டா வருது. 1 3 பால் நேற்று அனுப்பியிருந்தாருன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க இல்லையா, 3 மினிட்ஸ்ல இப்படி நடக்கும்போது மார்க்கெட் ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுக்குறான். அதில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம் வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். இதை தான் நம்ம திரும்ப பேச முடியாது. இது அன்னைக்கு நம்ம பார்த்தேன், இல்லை காமிச்சது உங்களுக்கு. ஓகே மச்சான், தேங்க் யூ. 1 3 5 இதுவும் 5 சேர்ந்து போச்சுன்னா அது மேபி பெரிய கூட போயிருக்கும். 5 எப்படி இருக்கு பார்த்துக்கலாமா? தான் இருக்கு. கான்ட்ராக்ட் கரெக்டா? கரெக்டாப்பா, அதே தான் எடுத்துக்கோ. 10 12க்குப்பா இந்த கேண்டில். அதுக்கப்புறம் ஏறி இருக்கு பாத்தீங்களா? எஸ், அங்கேயும் கிரீன். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் உள்ளே போக கூடாது. தேங்க்ஸ், தேங்க்யூ. நான் வந்துடுறேன்.